ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஸ்ரீநகர்ல இருந்து நம்ம பஞ்சாப் போகிற வழியில் லெத்திபோரா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இதுதான் வந்து புல்வாமா அட்டாக் நடந்த இடம். அதாவது February 14th 2019 புல்வாமா அட்டாக் வந்து இந்த ஸ்ரீநகர் ஹைவேல தான் வந்து நம்ம சோல்ஜர்ஸை வந்து சூசைட் பாம் அட்டாக் பண்ணாங்க. அது ஆன் தி வேல இருக்கிறதுனால அதையும் நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து என்ன செய்வோம், கேப்சர் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். இது ஒரு மெமரபிள் இடம் தான். பட் வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் சோகமாக தான் நம்மளால கடக்க முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை நைட்லேயும் நம்ம ஏன் எடுத்தோம்னா, அந்த பாருங்கள் ரைட் சைடில் ஃபுல்லாக லாரியாக இருக்குது. ரோடும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மோசமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதை கடக்கிறதுக்கு மட்டுமே எங்களுக்கு 3 to 4 hours ஆயிடுச்சு. அவ்வளவு டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5000 லாரி இருக்கும். ரியலி வந்து ஒரு 5000 லாரி நம்ம கவுண்ட் பண்ணிட்டு தான் பண்ணலை. இது எதுனாலன்றது நம்மளால தெரியலை. 2 ரீசன் வந்து நம்மளால் அசியூம் பண்ண முடிஞ்சுது. ஒன்று வந்து இப்போ வந்து ராம்பன் அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது ஸ்ரீநகர் டு ஜம்மு போகிற வழியில் ராம்பன்ற ஒரு இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைடிங் வந்து May 10th நடந்தது. அதனால ரோட் கிளியரன்ஸ்க்காக வந்து ஒரு 3 நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அலோவ் பண்ணலை. அதனால மொத்தமாக அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா வந்து இந்த நம்ம வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னதுனால நம்ம ட்ரக் ஓனர்ஸ் அசோசியேஷன்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. நாங்கள் வந்து மிலிட்ரிக்கு வந்து எங்களுடைய ட்ரக்குகளை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அந்த பயன்பாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. ஒருவேளை அந்த இதனால வந்து இவ்வளோ ட்ரக்ஸ் வந்து ஸ்ரீநகரை நோக்கி போச்சா அப்படின்னு. எல்லாமே ஜம்முலேருந்து ஸ்ரீநகரை நோக்கி தான் வந்து அவ்வளோ ட்ரக்கு, கிட்டத்தட்ட நாங்களால் கவுண்ட் பண்ண முடியல, மோர் தென் 5000. இப்போ இது வந்து ஷியாமா பிரசாத் வந்து டனல்னு சொல்லிட்டு இது வந்து 9 கிலோமீட்டர் வந்து இருக்கு. நம்ம அட்டல் டனல் தான் வந்து பெருசுன்னு நினைச்சோம். அது 9.2 ஹை அல்டிடியூட்ல இருக்குது. இது வந்து 9 கிலோமீட்டர். இதே மாதிரி நிறைய டனல்கள் வந்து என்ன செஞ்சிச்சு, நம்ம ஸ்ரீநகர் டு ஜம்மு போகிற வழியில் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 டனல் இருக்கும், சின்ன ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஜம்முவை கடந்து வந்து பஞ்சாப்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ தான் நம்மளுடைய டவர் நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அம்ரிஸ்டரை நோக்கி நம்ம போகிறோம். அங்கே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. பத்தான்கோட் வழியாக வந்து நம்ம என்ன செய்கிறோம், அம்ரிஸ்டர் நோக்கி போகிறோம். அம்ரிஸ்டரில் வந்து இந்த 3 பாயிண்ட். மார்னிங் மணி வந்து 11:30. நம்ம வந்து இங்கே பஞ்சாப் வந்திருக்கோம். எங்கன்னா ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்மு தாண்டி இப்போ பஞ்சாப் வந்துட்டோம். அம்ரிஸ்டரில் இருக்கோம். இப்போ நம்ம கோல்டன் டெம்பிளும் நம்ம வந்து என்ன செய்ய, ஜாலியன் வாலாபாக்கையும் கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஆன் தி வேல போவோம். முடிஞ்சால் வந்து வாகா பார்டருக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், போவோம். அப்படி இருந்து திறந்துருச்சுன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா தூரத்தில் இருந்து நம்ம என்ன செய்வோம், 4th பவுண்டரியை டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கோம். இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து 26th டே. நம்ம கிளம்பி நம்ம அடுத்த பயணத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாப்ல அம்ரிஸ்டர்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த வண்டி நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம், எலக்ட்ரிக் ஆட்டோவில் போகிறோம். இதுக்கு ஒரு சைட்டுக்கு வந்து 200 ரூபா கேட்குறாப்புல. ஓகே, ஒர்த்தபிள் தான், பிரச்சனை இல்லை. நம்ம வெயிலில் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஜாலியன் வாலாபாக்கும் கோல்டன் டெம்பிளையும் 2 சைட்டையும் மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து நம்ம என்ன செய்வோம், பார்க் பண்ண வண்டி எடுத்து லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வாகா பார்டர் நோக்கி போவோம். ஜாலியன் வாலாபாக் வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு டெம்பிள்னு போட்டிருக்காங்க. இது வந்து சைக்கிள் வந்து அக்சஸ் இல்லை, அதனால வந்து ரிக்ஷா இதெல்லாம் போகல, ஒன்லி ஃபார் 2 வீலர்ஸ் மட்டும் போகுது. அதனால நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போகிறோம். வந்து அப்படியே ஒரு சுற்றி இதுதான் மார்க்கெட். இது வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டு. லெஃப்ட் சைடு வந்து இது போகுது மந்திர், இந்த சைடு வந்து இது ஜாலியன் வாலாபாக். அப்படியே போயிட்டு பாருங்க, அதுதான் அவங்க கோல்டன் டெம்பிள். நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி ஜாலியன் வாலாபாக் போயிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் மந்திர் வந்து நம்ம என்ன செய்வோம் போவோம். இதுதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்படியே அந்த கோயிலை காட்டிட்டில அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே போவோம். இங்கே தாங்க நம்ம உள்ளே வரணும். இது வந்து ஜாலியன் வாலாபாக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு பீஸ்ஃபுல் கான்ஃபரன்ஸ்க்காக வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸு. அந்த டைமில் வந்து ஜென்ரல் டயருங்கிறவர் வந்து பொறுப்பில் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், இவங்க இனிமேல் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து அசம்பிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னா,
இந்த ஜாலியன் வாலாபாக் உள்ள வந்து அசம்பிளான எல்லாரையும் ஒருத்தரை கூட விடாமல் வந்து என்ன செஞ்சிருக்காரு, சுட்டு கொண்டிருக்காரு. இப்போ இந்த கிரவுண்டில் தான் வந்து அதை ஒரு மெமோரியல் கிரவுண்டாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க பஞ்சாபில். அது முக்கியமாக இந்த அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல, கோல்டன் டெம்பிள் பக்கத்தில். இப்போ இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உள்ள நம்ம வந்தோம்னா ஒரு பீஸ்ஃபுல்னஸ். கண்டிப்பாக வந்து அம்ரிஸ்டர் வந்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து அம்ரிஸ்டர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்து நம்மளுடைய மார்டைர்ஸ், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபைட்டர்ஸுடைய அந்த சாக்ரிஃபைஸ் தியாகத்தை வந்து நம்ம மதித்து இதுக்கு ஒரு ட்ரிபியூட் சல்யூட் வந்து நம்ம கொடுக்குறது. இதுதாங்க அந்த மார்டைர் மெமோரியல். அந்த ஸ்தூபி மாதிரி வந்து ஒரு பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த மார்டைருடைய மெமோரபிள் ஒரு பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க சென்டரில். அதை சுற்றி கிராஸ் இருக்குது. இப்போ நடந்து போகிறதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பேவ்மெண்ட் பிளாக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அவ்வளோவும் இந்த பெரிய ஏரியா. இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 ஏக்கரில் தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது வந்து இது ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை, கவர்டாக இருந்ததுனால அவங்களால தப்பிச்சு. இதனுடைய சிம்பிள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த இந்த இதில் தான் சுற்றி வச்சுருக்கிறாங்க. பட் இவ்வளோ பெரிய கிரவுண்டு, இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் அந்த சம்பவங்களே நடந்திருக்குது. ஒரு 300க்கு 1000க்கு மேற்பட்ட நம்பர்கள் நினைக்கிறேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து இந்த இதுக்குள்ளே லாக் பண்ணி என்ன செஞ்சுருக்கான், இந்த டயருங்கிற ஒரு ஜென்ரல் டயர் வந்து எல்லாரையும் கொலை செஞ்சுருக்காங்க. அதனுடைய நினைவு, இந்த மார்டைர்ஸுடைய ரிமெம்பரன்ஸ், ஒரு நினைவு தான், மெமோரியல் தான் வந்து இது. அப்படியே ஃபோட்டோ எடுத்து புல்லட் மார்க்ஸ் இங்கே தான் சுட்டிருக்காரு. இந்த பாயிண்ட் அவுட் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த இடங்கள்ல இதுதான் வந்து சுட்டிருக்காரு சால்வேஷன் கிரவுண்டு. அந்த இடத்துல வந்து ஃப்ளேம் இது எட்டர்னல் ஃப்ளேம், அதாவது அமரா விளக்கு வந்து வச்சுருக்காங்க. சம்பவம் நடந்தது இங்கே தான் வந்து புல்லட்ஸ் மார்க்லாம் இருக்குது. சுட்டு இடங்கள்லாம் வந்து புல்லட்ஸ் மார்க் இருக்குது. அதுங்க இந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கோம். சரி, நம்ம இங்கே வந்ததுக்கு வந்து சரி ஹர்மிந்தர் சாஹிபுடைய நினைவா, இட்ஸ் எ மெமோரியல் ஆஃப் கோல்டன் டெம்பிள். இது ஒன்று வாங்கியிருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து டெம்பிளுக்குள்ள போயிட்டு வரோம், போய் பார்த்துட்டு வரோம். இதுதாங்க கோல்டன் டெம்பிள். நம்ம உள்ள வந்திருக்கோம். பாருங்க, பின்னாடி இருக்கிறது தான் வந்து இந்த கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த டெம்பிள். இன்னைக்கு அநேகமாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அந்த கோல்டன் டெம்பிளுக்குள்ள நம்மளால உள்ளே போக முடியாது. ஏன்னா வந்து நிறைய டிவோட்டிஸ் வந்து அதை தங்களுடைய வழிபாடை வந்து நிறைவேற்றுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. நம்ம ஓரத்தில் நின்று கம்ப்ளீட்டாக வந்து என்ன செய்வோம், இந்த இதை எடுத்துருவோம். இது வந்து ஒரு யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் சின்னத்தில் வந்து இது பதியப்பட்டிருக்கு. அதனால இது வந்து வேர்ல்டு யுனைடெட் ஹெரிட்டேஜில் வந்து இது ஒன் ஆஃப் தி மார்க்கில் இருக்குது. அதனால கண்டிப்பாக அம்ரிஸ்டர் வர்றவங்க இந்த கோல்டன் டெம்பிளையும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும். இது வந்து ஒரு யுனைடெட் ஹெரிட்டேஜ்னால இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன். பட் என்னன்னா, அவங்களுடைய ரிலீஜன்ஸ்க்கு தக்கன அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி உள்ள நம்ம போய் பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஒரு வேளை இன்றைக்கி ஃபெஸ்டிவலாக இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌடடாக இருக்காது. அதனால வந்து இந்த ஹர்மிந்தர் சாஹிபுடைய அந்த பரீட் பிளேஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, உள்ளே போய் விசிட் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க, அந்த ரிலீஜியனை சார்ந்தவங்க ட்ரிபியூட் பே பண்ணுறதுக்காக. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், நம்ம இந்த படங்களை வந்து வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து நம்ம என்ன செய்வோம், நகருவோம். இதுதான் அந்த கோல்டன் டெம்பிள் எக்ஸாக்டாக. அதை சுற்றி வந்து பாருங்கள் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க் வந்து ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியில் வந்து கை கால் கழுவிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதை நல்லா வச்சுருந்தானுங்க. இந்த பாருங்கள், அப்படியே சுற்றி எடு மார்க்கெட் பாருங்கள். ஓகே, இங்கே பார்ட்டிஷன் சமயத்தில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. அது வந்து பார்ட்டிஷன் மியூசியம் சொல்லிட்டு இந்த அம்பேத்கர் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பில்டிங் தான். அதுக்குள்ளே நம்ம போய் என்ன செய்வோம், உள்ளே பார்ப்போம். இது வந்து இந்த பழைய ஓல்டு பில்டிங்லாம் வச்சுருக்காங்க.
பார்ட்டிஷன் மியூசியம் வந்துட்டோம். அங்கே தான் இருக்குது பார்ட்டிஷன் மியூசியம். நம்ம இங்கேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கோம். வாங்க பார்ட்டிஷன் மியூசியத்துக்குள்ளே போவோம். அங்கே டிக்கெட் வந்து 10 ரூபான்னு சொல்கிறாங்க, போட்டிருக்காங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் என்ன செய்வோம், ஃபோட்டோ அப்படி எடுத்து இந்த வெளியே பாருங்க. பார்ட்டிஷன் அப்போ இவங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டியில் இடங்கள்ல எவ்வளோ பிரிவினையில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க அந்த பார்டரில். பாகிஸ்தான் வந்து பஞ்சாப் ஒரு பக்கம், இந்தியா பஞ்சாப் ஒரு பக்கம். பாருங்க, இதில் ஒன்லி ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே பாஸ். இது ஓகே. மேலே மேலே சோத்துல ஓகே. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து அட்டாரி பார்டரில் இருக்கோம். நம்ம இது அட்டாரி, அவங்க இது வாகா. அட்டாரி வாகா பார்டரில் இருக்கோம். இதுதான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸு. அங்கே செக் பண்ணிவிட்டு அப்படியே இது வழியாக என்ன செய்வாங்க, உள்ளே போயிட்டு அங்கேருந்து ட்ரங்க் ரோடு இருக்கும். அங்கேருந்து இங்கேருந்து லாகூருக்கு வந்து 23 கிலோமீட்டர். இப்போ நம்ம வாகா அட்டாரி பார்டர் வந்து என்ன செய்யணும்னா 1 கிலோமீட்டர். வாங்க அப்படியே நடந்து உள்ளே போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த ட்ரங்க் ரோடு தான் அப்படியே வந்து பாகிஸ்தான் போகுது. பட் என்னென்னா இப்போ உள்ள சூழ்நிலை கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால நம்ம வந்து என்ன செய்ய முடியல, அந்த பார்டரை வந்து நம்மளால் பார்க்க முடியல. பட் இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆன்கோயிங் டாக்ஸில் என்றைக்கு முடியும்னு தெரியல. எல்லாம் முடிஞ்சு பீஸ்ஃபுல்லாகி இந்த இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து நார்மல் ஆகிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், ட்ரை பண்ணிக்கிறோம். என்னென்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது 4th பார்டர். நம்ம வெஸ்டர்ன் சைடு உள்ள பார்டர் தான் நம்ம சொன்னது அட்டாரி வாகா பார்டர். அட்டாரி நம்மளோடது, வாகா அவங்களோடது. ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சோம், இந்த வெஸ்டர்ன் பார்டரையும் ரீச் பண்ணுறது நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஒரு இது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சியாச்சின், செகண்டு வந்து தாங், ரெண்டுமே நார்த்து. ஈஸ்ட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சைனா பார்டர் ஜும்சக் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ ராமேஸ்வரத்தில் சவுத்து, இப்போ நம்ம வெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 4 பார்டரையும் ரீச் பண்ணிட்டோம். பிகாஸ் வி ஆர் இண்டியன்ஸ், வி ப்ரௌட் ஆஃப். அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து இந்தியன் ஃப்ளாகை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டில் எடுக்கிறது நல்லா இருக்குது.